வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், விதி எண் 110 கீழே தமிழக முதல்வர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு சட்டமன்றத்தில். அதில் ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, சென்னையில் கார்ல் மார்க்ஸுடைய உருவ சிலை அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. முதல்வருடைய இந்த அறிவிப்புக்கு மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன தெரியுமா விமர்சனம் பண்ணியிருக்காரு? 8 மணி நேர வேலை அப்படிங்கிறதுக்கு பதிலாக 12 மணி நேர வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை, ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற பார்த்தாங்க. பொதுமக்களுடைய கடுமையான எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, எதிர்ப்பு. அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நேரம், அதன் காரணமாக அந்த தீர்மானத்தை வாபஸ் வாங்கினாங்க. 8 மணி நேர வேலை அப்படிங்கிறது கார்ல் மார்க்ஸால் முன்மொழியப்பட்டது. அதுக்கு பதிலாக 12 மணி நேர வேலை அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்துட்டு இப்போ அவருக்கு சிலை அப்படிங்கிறது இது நாடகம் தானே அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் மணி கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ அவருடைய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், தமிழக பாஜக மாநில தலைவர் இருக்கார்ல, அவருடைய அந்த தலைவர் பதவி குறித்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் சொல்லிக்கிருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இது மாதிரி அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க, மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து சட்டமன்ற தேர்தலில் அவரை பயன்படுத்திக்க டெல்லி மேலிடம் விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ணாமலை மத்திய அமைச்சர் பதவியை ஏற்க தயாராக இல்லை, ஏன்னா அவர் பதவிக்காக பணத்துக்காக பாலிடிக்ஸ்குள்ளே வரல, அவர் தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் இருக்கணும், ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், தமிழகத்தில் பிஜேபியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அரசியலுக்கே வந்தார். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டாங்க டெல்லி மேலிடம். அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றி மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க விருப்பப்படுறாங்க. கொடுத்தா அவர் ஏற்றுக்குவாரா? அது மட்டும் இல்லை, அரசியலிருந்து சில காலம் ஓய்வு எடுக்க கூட அவர் முடிவில் இருக்கார். சட்டமன்ற தேர்தலெலாம் முடிகிற வரைக்கும் டெம்பரவரியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கையை பார்க்கலாம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கார். 2026 ஒரு கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும். அண்ணாமலை இல்லாமல் என்டிஏ பாதிப்புக்கு உள்ளாகும் தமிழகத்தில். ஸோ அதன் பிறகு புரிய வைக்கலாம், பார்த்துக்கோங்க இதுதான் நிலைமை, மக்கள் இந்த என்டிஏவை அதிமுகவோடு விரும்பலை அப்படின்னு டெல்லி மேலிடத்துக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அண்ணாமலை இருப்பதாக ஒருத்தர் பதிவு போடுறாரு. இப்போ ஹெச் ராஜா கிட்ட செய்தியாளர்கள் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்ற போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஹெச் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திடீர்னு மோடியை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரளியை கிளப்புவாங்க, அது மாதிரி இப்படி ஒரு புரளியெல்லாம் கிளப்பிக்கிருக்காங்க, இந்த புரளிகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஹெச் ராஜா குறிப்பிட்டிருக்காரு. அப்போ ஹெச் ராஜா இதை புரளி அப்படின்னு சொல்கிறாரு. புரளியாக இருந்தால் இதை விட சந்தோஷமான செய்தி தமிழக பாஜகவினருக்கு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணாமலை மேலே ரெஸ்பெக்ட், அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப திட்டவட்டமாக இருக்காங்க பாஜகவுடைய தொண்டர்கள். அண்ணாமலை இருக்க வேண்டிய இடத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது, அவர் தான் இன்னைக்கு கரண்ட் பாலிடிக்ஸில் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது அவர் தான். அவர் இடத்துல வேற யார் வந்தாலும் அது டெஃபினட்டாக திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக போயிடும், திராவிட கட்சிகளுக்கு சாதகமாக போயிடும் அப்படின்னு தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன, எம்புரான் படத்துடைய இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா. ஆல்ரெடி மோகன்லால் நடித்து பிருத்திவிராஜ் டைரக்ட் பண்ண அந்த எம்புரான் படத்தில் ஹிந்து மக்களுடைய சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வில்லனுக்கு ஹனுமானுடைய பேரை வச்சு அந்த வில்லன் பெரிய மதவெறி பிடிச்சவனாக காட்டியிருக்காங்க படத்தில். இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி அந்த படத்துக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. பல பேர் புக் பண்ண டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணாங்க. இப்போ படக்குழு என்ன பண்ணாங்க அப்படின்னா, வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம், இதில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய, ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடிய 17 காட்சிகளை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு உறுதி தெரிவித்தாங்க. இப்போ பாராளுமன்றம் வரைக்கும் இந்த எம்புரான் இஷ்யூ நடந்துக்கிருக்கு. கம்யூனிஸ்ட் எம்பி பார்லிமெண்ட்டில் ஒரு படத்தை கூட ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க பாஜக, பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. உடனே சுரேஷ் கோபி இருக்கார் பார்த்தீங்களா, மத்திய அமைச்சர், கேரளாவுடைய எம்பி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி உங்களுக்கு திராணி இருக்கா, என்னது தெரியுமா, 2 படத்துடைய பேரை சொல்கிறேன், அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கோபி கேள்வி எழுப்பியிருக்காரு. முதல் படத்துடைய பேர் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படிங்கிற படம். இந்த படம் 2013 வெளியானுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தண்டவாளம் எத்தனை படம், அந்த படத்தில் பினராயி விஜயன் சாயல்லையே ஒரு கேரக்டரை கொடுத்து அந்த கேரக்டரை நடிக்க வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினர்னால மிகவும் எதிர்க்கப்பட்ட கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளான படம் தான் இந்த லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படிங்கிற படம். அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண தயாரா அப்படின்னு சுரேஷ் கோபி கம்யூனிஸ்ட் எம்பி கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காரு. ரெண்டாவது படத்துடைய பேர் என்ன அப்படின்னா டிபி 51 கட்ஸ் அப்படிங்கிற படம். டிபி சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒரு தலைவர், அவர் ரெவல்யூஷனரி மார்க்சிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற கட்சியுடைய தலைவராக இருந்தார். 2012 அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய உடம்புல
51 வெட்டுக்காயம் இருந்துச்சான். 51 காயங்கள், அந்த அளவுக்கு படுகொலை. அவருடைய கொலைக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா சில செய்திகள் என்ன பரவுனுச்சுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள் கூலிப்படையை ஏவி அவரை அந்த கொலை திட்டத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. கூலிப்படைக்கிட்ட காசை கொடுத்து அந்த சந்திரசேகரனுடைய கொலையில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் அந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இதை தான் சொல்லியிருக்காரு சுரேஷ் கோபி. டிபி சந்திரசேகரன் 51 கட்ஸ் அப்படிங்கிற அந்த படம், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படிங்கிற இந்த படம், இந்த படத்தை ரீரிலீஸ் செய்ய தயாரா? இந்த படத்துக்கெல்லாம் இப்போ எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க. 2015 டிபி 51 அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக அந்த படத்தை எதிர்த்தாங்க. அந்த படத்தை எதிர்த்து அந்த படத்தை வந்து அன்அஃபிஷியலாக பேன் பண்ண மாதிரி தான். அஃபிஷியலாக பேன் அப்படின்னு அறிவிக்கலை, எந்த தியேட்டரும் கொடுக்கல அந்த படத்துக்கு. இது மாதிரி அந்த படத்தை கடுமையாக ஹர்ட் பண்ணாங்க. நீங்களா பேசுகிறது கருத்து சுதந்திரத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கோபி பாராளுமன்றத்தில் பொங்கி எழுந்திருக்காரு. ஸோ அவருடைய ஸ்பீச் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.